We are going to learn to explore new things. To explore new things. We are going to learn to explore new things. To explore new things. Hi, hello cuties. Welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம செகண்ட் லெசன் பார்க்க போகிறோம் which is play time. எல்லாருக்கும் விளையாட பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். ஓகே, இப்போது வள்ளி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது வள்ளி நான் தானே அந்த கேரக்டர் எடுத்திருக்கேன். நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய சிட்டுவோடு விளையாடிட்டு இருக்கேன். உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு விளையாட பிடிக்குமா? என்னென்ன விளையாடுவீங்க? ஹைட் அண்ட் சீக், அப்புறம் பால் வச்சு விளையாடுவீங்க, அப்புறம் ஊஞ்சலில் விளையாடலாம். ஓகே, நிறைய விளையாடுறீங்களா? அந்த மாதிரி வள்ளி அவனோட சிட்டுவோட விளையாடிட்டு இருக்கா. அந்த மாதிரி இங்கே பாருங்கள், நிறைய பேர் நிறைய விளையாடிட்டு இருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாமா? ரெடியாக இருக்கீங்களா? வெரி குட். சிரப் சிரப், சூப்பர் சூப்பர். கிளாப் பண்ணி ஆரம்பிக்கலாமா? எல்லோரும் கிளாப் பண்ணுறீங்களா? ரெடி, 1 2 3. சூப்பர். இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ இந்த கேர்ள் இருக்காங்க பாருங்கள். என்ன பண்ணிகிட்ருக்காங்க கேர்ள் என்ன பண்ணிகிட்ருக்காங்க? வெரி குட். இந்த கேர்ள் என்ன பண்ணிகிட்ருக்காங்க? ஸ்விங்கில் விளையாடிட்டு இருக்காங்களா? இல்லையே. ஸ்லைடு. இது பேர் என்னது? ஸ்லைடு. இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸ்லைடில் விளையாடுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. மேலே நிற்கிறா. பின்னாடி ஒரு பாயும் ஸ்லைடு விளையாடுறதுக்காக வராங்க. இது ஸ்விங் கிடையாது, ஸ்லைடு. ஓகேவா? இப்போ இந்த கேர்ள் இந்த ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க, இந்த விளையாட்டு விளையாடிட்டுருக்காங்க. இந்த பாயும் இந்த கேம் விளையாட போகிறாங்க. ஓகேவா? அடுத்தது இங்கே பாருங்களேன். இங்கே என்ன பண்ணிகிட்ருக்காங்க? பம்பரம் சொல்லுவாங்களா? டாப் விளையாடிட்டு இருக்காங்க. அடுத்து பின்பக்கம் யாரோ கைட் விளையாடிட்டு இருந்திருக்காங்க, அதனால் கைட். தென் இங்கே பாருங்கள், இங்கே இருக்க குழந்தைங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க? ஊஞ்சல் ஆடிட்டுருக்காங்க, ஸ்விங் அப்படின்னு சொல்லணும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பையனும் ஸ்லைட் தான் விளையாடிட்டுருக்கான். இப்போ கேர்ள், இந்த பாய் 3 பேருமே ஸ்லைட் கேம். இங்கே 2 பேருமே ஸ்விங்கு. இங்கே டாப் வச்சு விளையாடுறாங்க. அடுத்து வேறு என்னெல்லாம் உங்களால் பார்க்க முடியுது? இங்கே பாருங்கள், இங்கே 3 பேர் என்ன பண்ணிகிட்ருக்காங்க? கிரிக்கெட் விளையாடிட்டுருக்காங்களா? பேட் பால் வச்சு கிரிக்கெட் விளையாடிட்டுருக்காங்க. வேறு என்னெல்லாம் உங்களால் பார்க்க முடியுது? ஸ்கை இருக்குது. ஸ்கையில் யார் பறந்துட்டுருக்கா? பேர்ட்ஸு. அப்புறம் டேங்க் இருக்குது, ட்ரீ இருக்குது. இவங்கெல்லாம் டயர்ட் ஆகிட்டு உட்காரத்துக்கு என்ன இருக்குது? பெஞ்ச். இத்தனையும் பார்த்தாச்சு, ஆமாவா? ஓகே, இப்போ இந்த கேமில் உங்களுக்கு எந்த கேம் விளையாட பிடிக்கும்? கிரிக்கெட்டா, ஸ்விங், ஸ்லைட், டாப், எது உங்களுக்கு பிடிக்கும்? சூப்பர். எனக்கு ஸ்விங் விளையாட பிடிக்கும். சரி, கிளாப் பண்ணலாமா? எல்லோரும் ஆன்சர் பண்ணிங்களே, அதனால் கிளாப் பண்ணிடலாம். சூப்பர். இப்போ எல்லோரும் நேம் மட்டும் 1 டைம் படிச்சுட்டு வந்துடலாம். ஸ்விங், கேர்ள், ஸ்லைட், டாக், டாப், பாய், பேட், பெஞ்ச், ட்ரீ, கைட், டேங்க் அண்ட் ஸ்கை. சூப்பராக எல்லோரும் சொன்னீங்க. நெக்ஸ்ட் போகலாம். இன்னும் பாருங்களேன், நிறைய நம்ம லேர்ன் பண்ணிக்கிற விஷயம் இருக்குது. பார்க்கலாமா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேம் இருக்குதுன்னு சொன்னேன்னா, அந்த மாதிரி ஒவ்வொருக்கும் நேம் இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது அடுத்து பாருங்கள், ஒயிட் கலரில் யாரும் இருக்காங்க மேலே ஸ்கையில். யார் இருக்கா பாருங்கள்? க்ளவுட்ஸ். அழகாக இருக்கா? க்ளவுட்ஸ்லேருந்து க்யூட்டாக ஒருத்தவங்க எட்டி பார்க்குறாங்க பாருங்களேன். எல்லோ கலரில் அவங்க சூப்பராக இருக்காங்க. யாருன்னு சொல்லுங்கள்? எஸ், திஸ் இஸ் சன். அடுத்து அந்த காம்பவுண்ட், அந்த உள்ளே இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த பார்க்குள்ளே நுழையணும் அப்படின்னா இவங்களை தாண்டி தான் நம்ம வந்தாகணும். யார் அது? அவங்க ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வர முடியும். வாட் இஸ் தட்? எஸ், தட் இஸ் கேட். சூப்பர். அடுத்தது எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நான் சாப்பிடுவேன். சம்மர் டைம்லலாம் செம்மையாக சாப்பிடுவேன். என்ன சாப்பிடுவீங்க? ஐஸ்கிரீம். வெரி குட். இங்கே ஐஸ்கிரீம் எங்கே கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். எதில் கொண்டு வந்திருக்காங்க? பைசைக்கிள்.
அப்புறம் இன்னொன்று, நம்ம பர்த்டேக்கெலாம் நம்ம வச்சுருப்பாங்கல்ல வீட்டில், என்ன வச்சுருப்பாங்க, நம்ம கூட அதை ப்ளோ பண்ணோம், ஊதி ஊதி கட்டி வச்சுருப்போமே, அது என்னது? பலூன். சூப்பர். அப்புறம் பால் வச்சு விளையாடுறாங்க, மார்பிள்ஸ் வச்சு விளையாடுறாங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த கைட்டு, அங்கே அந்த பிக்சரில் பார்த்தோமா கைட்டு, அந்த கைட்டு இந்த கேர்ள் தான் விளையாடுருக்காங்க பார்த்தீங்களா? சூப்பர். அப்புறம் பாருங்கள், வேன் இருக்குது. இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா பிக்சரு? சூப்பராக இருக்குல்ல? எல்லோரும் அவங்கவுங்க பிடிச்ச விஷயத்த பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நீங்களும் என்ன பண்ணணும், உங்களுக்கு பிடிச்ச கேம் விளையாடணும், சேர்ந்து விளையாடணும், யார் கூடயும் சண்டை போடக்கூடாது. இவங்களாம் எவ்வளோ ஜாலியாக இருக்காங்களோ அந்த மாதிரி நம்ம எப்பயுமே ஜாலியாக விளையாடிட்டு, படிக்கும் மறந்துடக்கூடாது, படிக்கவும் செய்யணும், விளையாடவும் செய்யணும். விளையாடும் போது சண்டை போடாமல் விளையாடணும், படிக்கும்போது ஷேர் பண்ணி படிக்கணும், கொடுத்து எல்லாருக்கும் கொடுக்கணும், ஷேர் பண்ணிக்கணும். எதுவுமே கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் இல்லை, ஷேர் பண்ணி விளையாடணும், எல்லாமே ஷேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஷேர் பண்ணிக்கிறதுலாம். ஓகே. அப்புறமேட்டு யார் கூடயும் சண்டை போடாமல் விளையாடணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். யாருக்கா சண்டை போட பிடிக்குமா? எனக்கு பிடிக்காதுப்பா, உங்களுக்கு பிடிக்காது தானே? விளையாட முதல் சண்டை போடக்கூடாது. சூப்பர். சாங் வந்துருச்சு, நமக்கான சாங் பாடலாமா? ரெடியாக இருக்கீங்களா? நம்ம பொசிஷனுக்கு வாங்க. ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். Clap your hands, clap your hands, stamp your feet, skip and run and turn around. No time பாடலாம். Clap your hands, clap your hands, stamp your feet, skip and run and turn around. அடுத்து, clap your hands, clap your hands, stamp your feet, hop and jump and turn about. Clap your hands, clap your hands, stamp your feet, hop and jump and turn about. அடுத்து, clap your hands, clap your hands, stamp your feet, bend and stretch and play a game. ஓகே, இன்னொரு டைம் பாடலாமா? ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, let's sing a song. Clap your hands, clap your hands, stamp your feet, skip and run and turn around. Clap your hands, clap your hands, stamp your feet, hop and jump and turn about. Clap your hands, clap your hands, stamp your feet, bend and stretch and play a game. சூப்பராக பாடிட்டீங்களே. இன்னும் ஒரு டைம் மட்டும் பாடிடலாமா? உங்களுக்கு ஞாபகமாக இருக்கும். வெரி குட், சூப்பர். பாடலாம். Clap your hands, clap your hands, stamp your feet, skip and run and turn around. Clap your hands, clap your hands, stamp your feet, hop and jump and turn about. Clap your hands, clap your hands, stamp your feet, bend and stretch and play a game. பாடும்போது கிளாப் பண்ணிக்கிட்டு ஸ்டாப் யுவர் ஃபீட்டை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இந்த பாட்டை பாட போகிறோம். ஓகேங்களா? வீட்டில் பாடி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கம் ஆன், லெட்ஸ் ப்ளே. ஓகே, இங்கே பாருங்கள், நிறைய பேர் நிறைய விளையாடுறாங்க. அது என்னென்னு பார்க்கலாமா? இது ஒரு கதை மாதிரி இருக்க போது நான் கதையாக சொல்ல போகிறேன். நீங்கள் கவனமாக கவனிச்சுக்கணும். நான் இடையில கொஷின்ஸ்லாம் கேட்பேன். ஓகேவா? சூப்பர் சூப்பர். போலாமா கதைக்குள்ளே? ரெடி. The dogs are playing cricket. The rat wants to join. டாக்ஸ் எல்லாமே என்ன பண்ணிட்டு இருந்துச்சான்? கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்துச்சான். அந்த ரேட் என்ன பண்ணுது? நானும் விளையாட வரேனே அப்படின்னு கேட்குதோம். நீங்கள் அந்த மாதிரி கேட்டிருக்கீங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட? அந்த மாதிரி அந்த ரேட்டும் கேட்டுச்சான், நானும் உங்களோட விளையாட வரேன், எனக்கும் ஆசையாக இருக்குது அப்படின்னு கேட்குது. அதுக்கு எப்படி கேட்குதுன்னு பாருங்கள். மே ஐ ப்ளே வித் யூ? நான் உங்களோட விளையாடலாமா அப்படின்னு பணிவாக கேட்டிருக்கு. ஓகேவா? நம்ம எப்பயுமே ஒருத்தவங்ககிட்ட பேசும்போது எப்படி பேசணும்? பணிவாக பேசணும், கைண்டாக பேசணும். அதுக்கு அந்த டாக் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். But the game has started. Sorry, you are late. But the game has started. Sorry, you are late.
டாக் என்ன சொல்லுது, அச்சோ நாங்கள் கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டோமே, சாரி நீ லேட்டாக வந்துட்ட அப்படின்னு சொல்லி அந்த டாக் சொல்லுது. ஓகே, அடுத்த பிக்சரில் பாருங்க, த ரேபிட் இஸ் ஃப்ளையிங் அ கைட், த ரேட் வாண்ட்ஸ் டு ஜாயின். இப்போ டாக் வந்து அப்படி சொல்லிடுச்சா, ரேட் என்ன பண்ணிச்சா, அப்படியே நடந்து வந்துட்டே இருக்கும் பொழுது ரேபிட் வந்து என்ன பண்ணிட்டு இருந்துச்சான், பட்டை விட்டுட்டு இருந்துச்சான். அப்போது என்ன கேட்டிருக்கு ரேட்டு, நான் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டிருக்கா. அப்போ எப்படி கேட்டிருக்கும், மே ஃப்ளை யுவர் கைட், உன்னோட பட்டத்தை நான் பழக்க விட்டுட்டா அப்படின்னு கேட்டிருக்கு. அதுக்கு ரேபிட் என்ன பதில் சொன்னிச்சுன்னு பாருங்களேன், பட் ஐ ஹாவ் ஒன்லி ஒன், என்கிட்ட ஒன்றே ஒன்று தான் இருக்குது அப்படின்னு சொன்னிச்சான். சரின்ட்டு இந்த ரேட் என்ன பண்ணியிருக்கு, அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது மங்கீஸ் பார்த்துச்சு. மங்கீஸ் என்ன பண்ணிட்டு இருந்துச்சா, த மங்கீஸ் ஆர் ஸ்விங்கிங் ஆன் த ட்ரீ, த ரேட் வாண்ட்ஸ் டு ஜாயின். அந்த மங்கீஸ்லாம் மரத்து மேலே தொங்கிட்டு இருந்துச்சான். அதை பார்த்துட்டு நானும் உங்களோட ஜாயின் பண்ணிக்கிற வரேனே அப்படின்னு ரேட்டு கேட்டுச்சான். அதுக்கு எப்படி கேட்டிருக்கோம், மே ஐ ப்ளே வித் யூ அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு ரேட் என்ன சொன்னிச்சான், பட் ரேட்ஸ் கேன் நாட் ஸ்விங், ரேட்லாம் ஊஞ்சல் ஆட முடியாது, நீலாம் ஆட முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மங்கீஸ் ரேட் கிட்ட சொல்லிடுச்சான். சரின்ட்டு வருத்தத்தோடையே அப்படி போயிட்டு இருந்துச்சான். அப்போ ஃப்ராக்ஸ் இருந்துதான், ஃப்ராக்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தான், பிளேயிங் ஹாப்ஸ்காட்ச் விளையாடு இருந்துச்சான். அப்போ என்ன சொல்லியிருக்கு, மே ஐ ஹாப் வித் யூ, நொண்டி விளையாடுவோம்ல அதுதான் சொல்கிறாங்க, நானும் வரட்டா அப்படின்னு கேட்டுச்சான். நோ ஒன்லி 2 கேன் பிளே திஸ் கேம், இல்லை 2 பேர் தான் விளையாட முடியும் அப்படின்னு சொல்லிடுச்சான் ஃப்ராக். அப்படியே ரேட்டு மறுபடியும் நடந்து போயிட்டு இருந்துச்சான். அப்போ ரேட் என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்களேன், த ரேட் இஸ் பில்டிங் அ சாண்ட் கேசல், எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு ஜாயின் ஹிம். ரேட் வந்து போங்கப்பா யாருமே சேர்த்திக்க மாட்டேங்கிறீங்க, நானே விளையாண்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது போய் அழகான ஒரு வீடு கட்டுனுச்சா, மணல் வீடு. அப்போ அதை பார்த்துட்டு எல்லாரும் அதனோடய விளையாட வரணும் ஆசைப்பட்டாங்களாம். ஐ வில் பிளே அலோன், நானே தனியாக விளையாண்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த டைமில் இவங்களும் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சாங்க. ஹே லுக் அட் தட் அ சாண்ட் கேசல், ஷல் வி ஜாயின் ஹிம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க, நாமளும் அதில் போய் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே பார்க்குங்க நிறைய பேர் தெரியுதா, இவங்களாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம போய் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க, அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. த ரேட் இன்வைட்ஸ் எவ்ரி ஒன் டு பிளே வித் ஹிம். ரேட் என்ன பண்ணுச்சான், எல்லாத்தையும் விளையாட கூப்பிட்டுக்குச்சான். லெட்ஸ் பிளே டுகெதர், எல்லாம் சேர்ந்து விளையாடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுச்சான். இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், வெரி குட், நம்ம எல்லாருக்கும் நல்லது செய்யணும், நம்ம எல்லாத்தோட சேர்ந்து தான் விளையாடணும். யாராவது நம்மளை சேர்த்திக்கலன்னா அதுக்கு பழி வாங்கக்கூடாது, அவங்க வந்து விளையாட விடலினா பரவாயில்ல, நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையும் வேணும்னு நினைக்கணும், எல்லாருமே நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் நினைக்கணும். மற்றவங்க நம்மளை எனிமையாக பார்த்தாலும் நம்ம எல்லாமே அவங்கள ஃப்ரெண்ட்ஸாக தான் பார்க்கணும், யாரையுமே வந்துட்டு கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசக்கூடாது. எல்லாருமே என்ன சொன்னாங்க, ரேட்டை கஷ்டப்படுத்தினாங்களா, ஆனால் ரேட் என்ன பண்ணுச்சு, யாரையுமே கஷ்டப்படுத்தாமல் எல்லாத்தையும் ஹாப்பியாக தான் வச்சுருந்துச்சா. அதே மாதிரி தான் நம்மளும் என்ன பண்ணணும், யாரையும் கஷ்டப்படுத்தாமல் எல்லாத்தையும் நம்ம ஹாப்பியாக வச்சுக்கணும். மற்றவங்க நமக்கு கஷ்டம் கொடுத்தாலும் பரவாயில்ல, அவங்கள நம்ம ஹாப்பியாக வச்சுக்கணும், அவங்களுக்கு நம்ம கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது. வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ்க்கும் அதே மாதிரி தான், வீட்டில் வயசானவங்க யாராவது இருந்தாங்கனாலும் அவங்கள நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கணும், அவங்கள கோவப்படுத்தக்கூடாது, அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது, விளையாடும் போது ஜாலியாக விளையாடணும், சண்டை போட்டக்கூடாது. ஓகே குட்டீஸ், நல்ல விஷயம் கற்றுக்கிட்டாச்சா, நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. யூ கேன் டூ. ஓகே, இப்போ ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாமா, ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி இருக்குது, அதை பண்ணலாம். லிசன் டு த டீச்சர் அண்ட் டிக் த கரெக்ட் பிக்சர். அங்கே என்னென்னலாம் விளையாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு இப்போ நான் சொல்வேன், ஸ்விங் அப்படின்னு சொல்லுவேன், அப்போ நீங்கள் எதுன்னு நீங்கள் சொல்லணும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன், அ கேர்ள் இஸ் யூஸிங் கைட். த கேர்ள் இஸ் பிளேயிங் வித் அ கைட் அப்படின்னு நான் கேட்பேன். அப்போ எந்த பிக்சர் கரெக்டாக இருக்குன்னு சொல்லுங்கள். வெரி குட், தேர்ட் பிக்சர், சூப்பர். அடுத்து ஹாப் விளையாடிட்டு இருக்காங்க நிறைய குழந்தைங்க. எஸ், ஃபர்ஸ்ட் பிக்சர். ஸ்விங், ஒரு பாய் ஸ்விங் விளையாடிட்டு இருக்கான், சூப்பர். செகண்ட் ஒன். அடுத்து சாண்ட் கேசல் கட்டிட்டு இருக்காங்க குழந்தைங்க, அது எந்த பிக்சர்? சில்ட்ரன் ஆர் பிளேயிங் வித் சாண்ட் கேசல். ஃபோர்த் பிக்சர். வெரி குட், சூப்பராக கண்டுபிடிச்சிட்டிங்களே. இன்னொரு டைம் பண்ணலாமா? ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா? ஸ்விங், ஒரு பாய் ஸ்விங்கில் இருக்கிற பிக்சர். எஸ், செகண்ட் ஒன்.
அடுத்து ஒரு கேர்ள் கைட் வச்சு விளையாடிட்டு இருக்காது. சூப்பர், தேர்ட் ஒன். அடுத்து ஹாப், சில்ட்ரன்லாம் ஹாப் விளையாடிட்டு இருக்காங்க. ஹாப்பிங் சொல்லுவாங்களே, நொண்டி விளையாடிட்டு இருக்காங்க. ஹாப் ஸ்காட்ச். ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்து வந்து சாண்ட் கேசில். சூப்பர், வெரி குட். இப்போ சர்க்கிள் த ரைட் ஒன். நம்ம ரைட் ஒன்னை சர்க்கிள் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? ஸ்விங். ஸ்விங்க்கு என்ன ஸ்பெல்லிங்? SWING, ஸ்விங். சூப்பர், ரவுண்ட் பண்ணியாச்சு. அடுத்து மார்பிள்ஸ். இது மார்பிள்ஸ் தானே. மார்பிள் ஸ்பெல்லிங் என்னது? MARBLES. வெரி குட், ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்து பால். பால்க்கு ஸ்பெல்லிங் BALL, பால். நெக்ஸ்ட் கைட். KITE, கைட், ஃபர்ஸ்ட் ஒன். சாண்ட் கேசல். SAND, சாண்ட். CASTLE, சாண்ட் கேசல். வெரி குட். பால் போட்டாச்சு. அடுத்து பேட் இருக்கு. பேட், BAT, பேட். வெரி குட், சூப்பராக ஆன்சர் பண்ணிட்டீங்களே. வெரி குட். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க். இது நீங்கள் பார்த்துட்டு வாங்க அண்ட் இதையும் படிச்சுட்டு வாங்க. ஓகே, வெரி குட், வெரி குட், வெரி குட். அடுத்து ஆல்ஃபபெட் ஜங்கிள் பார்க்கலாமா? அடுத்து இப்போ ஜேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜேலேருந்து பார்க்கலாம். அங்கே பாருங்களேன், யார் இருக்கா? ஜாக்வார் இருக்காங்க. அடுத்து கேல யார் இருக்கா பாருங்க. கேல யாரும் இருக்காங்க. கங்காரு இருக்காங்க. எல்லில் பாருங்களேன், யாரும் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. லயன். வா, எம்ல ஜாலியாக ஒருத்தர் படுத்துட்டு இருக்காரு. யார் பாருங்க? மங்கி. என்ல அழகாக ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு. யார் இது? எஸ், நைட்டிங்கல். ஓல யாரோ ஒளிஞ்சிட்டு இருக்க மாதிரியே இருக்கு. எப்படி பார்த்துட்டே இருக்காங்க நம்மளைய. ஆல். பீல பாருங்களேன், ஒருத்தர் ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. யார் இது? எஸ், பேரட். கியூவில் நிற்கிறாங்க பாருங்க. யாரு? குவல். ஆரில் ஒருத்தர் அழகாக சிரிச்சுட்டு நிற்கிறார். யாரு? எஸ், ரேபிட். படிக்கலாமா? J for jaguar, K for kangaroo, L for lion, M for monkey, N for nightingale, O for owl, P for parrot, Q for quail, R for rabbit. No time parla. J for jaguar, K for kangaroo, L for lion, M for monkey, N for nightingale, O for owl, P for parrot, Q for quail, R for rabbit. சூப்பர், சூப்பராக லேர்ன் பண்ணிட்டீங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். இப்போ நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். There is a jaguar, a kangaroo hops along the path. He passes a lion sleeping in the grass. A monkey climbs a tree to see a nightingale. An owl looks at him. A parrot and a quail dance on a branch. A little rabbit runs into a hole. சூப்பர். இன்னொரு டைம் நம்ம நேம்ஸ் மட்டும் பார்க்கலாம். J for jaguar, K for kangaroo, L for lion, M for monkey, O for owl, P for parrot, Q for quail and R for rabbit. சூப்பராக படிச்சாச்சா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். நம்ம ஃபஸ்ட் மார்க் எடுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம நல்லா படிப்போம், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நீங்கள் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம லெசன்ஸ் எல்லாமே தரோவாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் நிறையா ஷேர் பண்ணுங்கள். ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? ஜாலியாக போயிட்டு வரீங்களா? பாய் பாய், தேங்க்யூ.